ஒரு 4-5 பேர் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸு, மீ டூ, சின்மயி, அதுக்கப்புறம் இந்த மாதர் சங்கம், இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க கையில். என்னன்னா பொள்ளாச்சி இஷ்யூ இவ்வளோ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. ஓகே, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபெமிலியரான ஒரு ஆட்களை ஏதாவது ஒன்று சொல்லி பப்ளிசிட்டி தேடணும்னா வருவீங்க. சரி, ஓகே, ஃபைன். பொள்ளாச்சி இஷ்யூ என்ன? இந்த பொள்ளாச்சி இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு 5 பேர், ஆக்சுவலாக சொல்லணும் 20க்கும் மேற்பட்ட ஆட்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு மாட்டினது 4 பேர் மட்டும்தான். ஒருத்தன் தலைமறைவாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் அவனை வந்துட்டு லிஸ்ட்டில் கொண்டு வரல. பெரிய ஒரு பிக் ஷாட்டோட பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. கிட்டத்தட்ட 284 பொண்ணுங்க, 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ், சுற்றி பொள்ளாச்சியை சுற்றி மட்டுமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம். எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ண சொல்லி இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிறா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு வந்து இன்ட்ரோ ஆகிறா. ஸோ இவங்க பேசி பழக ஆரம்பித்து அப்படியே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பண்ண வீடு இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக சேர்ந்து இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி மாறுதுன்னா, எல்லா பெண்களையுமே இவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்ச மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட ஆள், இப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் இவங்களுக்கு வந்து அந்த வேட்டை பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க. பொண்ணு நேம்லேயே ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பொண்களுக்கு வந்துட்டு இது ஃபேக் ப்ரொஃபைல்ன்றது தெரியும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சாதுரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக் ப்ரொஃபைலை ரொம்ப அச்சு பிசுறாமல் வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஒரு பொண்ணு மாதிரியே க்ரியேட் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே நல்ல பணக்கார பொண்ணுங்களாக பார்த்து பிடிச்சி அந்த பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. பொண்ணு தானேன்ட்டு இவ்வளோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சில அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்களுக்கே உண்டான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே இந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு லெஸ்பியன் டாக்ஸ்குள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த லெஸ்பியன் டாக்ஸ்குள்ள எல்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த ஒரு செட் ஆஃப் எவிடன்ஸ் அவனுக்கு கிடைச்சிருது, ஒரு டெக்ஸ்டிங் எவிடன்ஸ் கிடைச்சிருது அப்படின்னும் போது அப்போ அவன் ரிவீல் பண்ணுறான், நான் வந்து ஒரு பொண்ணு கிடையாது, ஃபேக் ப்ரொஃபைல், நான் வந்து ஒரு மென் தான், நீ வந்து என்னை மீட் பண்ணல அப்படின்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பப்ளிஷ் பண்ணி ஒன்று அசிங்கப்படுத்துவேங்கிறான். ஒரு செட் ஆஃப் டார்கெட் இது. இன்னொரு செட் ஆஃப் டார்கெட் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ரொம்ப ரிச்சான ப்ரொஃபைல் போட்டு ஒரு பெரிய பணக்கார பையன் மாதிரி, ஒரு பாடி பில்டர் மாதிரி, இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் போட்டுட்டு அப்படி பொண்ணுங்களை கவர் பண்ணி லவ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன்னு சொல்லி கவர் பண்ணி கொண்டு போயிட்டு நாசம் பண்ணுறது ஒரு பக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட லவ்வரு, ஃப்ரெண்டோட அக்கா, ஃப்ரெண்டோட தங்கச்சி, இப்படியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணதும் ஒரு ரகம். இதில் கொடுமை என்னென்னா, பல ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ், டாக்டர்ஸ், நிறைய பேர், பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவங்கலாம் இருக்காங்கன்றது விசாரணையில் வெளியில் வருது. ஸோ ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ வந்துட்டு அவேர்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி இருந்தும் வந்துட்டு நம்ம எப்படி இந்த மாதிரியான ட்ராப்குள்ளே மாறுங்கிறது எனக்கு தெரியல. ஒன்று, அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்குள்ளேயே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. சரி, இப்போது ஒரு பொண்ணு இப்போ வந்துட்டு இது கொடுத்துருக்கா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. என்னன்னு கொடுத்துருக்கான்னா, என்னை இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனான், காரில் ஏற்றுறான், நான் அவன் கூட வந்துட்டு வெளியில் போகலாம், அவுட்டிங் போகலான்றதுக்காக காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்தேன், வந்து காரில் ஏறி நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். அப்போது ஆன் தி வேல வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 3 பேர் ஏறுறாங்க. அப்போ நான் என்னென்னு கேட்டதுக்கு, நாம எல்லாம் ஒன்றா ஜாலியாக போகலாம், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி இருந்த 3 பேர், புதுசாக ஏறின 3 பேர் இந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். கண்ட இடத்துல கை வைக்கிறான்னு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு, என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு போது இது எல்லாத்தையும் அவன் வீடியோ எடுத்துட்டு இது எல்லாத்தையும் மிரட்டுறான். நீ வந்துட்டு நான் சொல்றதுக்கு கேட்கல அப்படின்னா இந்த வீடியோலாம் நான் வெளில பப்ளிஷ் பண்ணிடுவேங்கிறான். அதையும் மீறி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவ கழுத்துல இருந்த செயினையும் மோதிரத்தையும் பிடுங்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிடுறான்.
ஸோ இது மூலமாக தான் இவனுங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது, ஃப்ரெண்ட்லி மீட்டுன்னு கூட்டிகிட்டு போனது, ஒரு பையன் ஒரு தனியாக ஒரு பண்ணை விட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் தனி சினாரியோ, ஓகேங்களா? இப்படி தான் இந்த இஷ்யூ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 284 பொண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டு சர்க்கிளாக தான் இருக்குது. பொள்ளாச்சிங்கிற ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்குது. இந்த பொண்ணு விஷயத்தை தோண்டும் போது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு இன்னொரு பொண்ணு, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு இன்னொரு பொண்ணு, ஏன் இந்த க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே இருக்கும்போதே ஏன் ஒரு பொண்ணுங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்துருச்சு அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர்கிட்ட இதை நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்கன்னா 7 வருஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அண்ணன் பொங்குனா, இன்னைக்கு விஷயம் வெளியில் தெரிஞ்சு 280 என்னோட சகோதரிகள் வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அண்ணன்களும் பொங்கியிருக்கோம்ல. இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அதாவது இந்த மீட்டு பேசுகிற மாதிரியான ஆட்கள், பெண்ணியம் பேசுகிற ஆட்கள், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில், மனுஷங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அரக்கர்களும் இன்னும் நிதர்சனமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு உதாரணம். அதாவது நம்ம இதிகாச காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் அப்படின்னு தனியாக ஒரு செட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதாவது இப்போ வந்துட்டு அந்த மாதிரியான அரக்கர்கள் நம்மளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை களை எடுக்கிறதுக்கு திருப்பி ஒரு ஸ்ரீராமனோ, ஒரு கிருஷ்ணனோ, ஒரு ஜீசஸோ, ஒரு அல்லாவோ வரமாட்டாங்க. நம்மளுக்குள்ள தான் எல்லாமே பண்ணிக்கணும். இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இருக்கிற எல்லாரையும் நல்லவனா பார்க்கறது, இல்லைன்னா இருக்கிற எல்லாரையும் அயோக்கியனா பார்க்கறது. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி எங்கேருந்து வரும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் ஒன்று தான். இதுக்கு தான் பேரண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வந்துட்டு கல்ச்சரில் பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிற எதுவுமே கேட்கறதே இல்லை. அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு தான் பிள்ளைக்கு ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ கூப்பிட்டு, ஏய் அவன் கேரக்டர் சரி இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அவன் மொழியே சரியில்லை, அவங்க கூட பழகாத. ஆனால் கரெக்டாக இருந்திருக்கும். அது ஒரு திட்டுக்கோட்டாக இருந்திருக்கும், சொல்லியிருப்பான். ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க பார்த்துருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்த வயசுக்கு தாண்டி வந்துட்டு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட பேச வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பிற்போக்குத்தனமாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியுது ஏன் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு. இப்போ வந்து தலைப்பட அடிச்சுக்கிறோம் எல்லாம் போனதுக்கப்புறம். ஸோ ஸ்டில் இந்த மாதிரி இன்னமும் நிறைய சகோதரிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இனிமேலாச்சும் விழிப்புணர்வோடு இருக்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக இறங்கி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் சம்மதத்தோடு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குங்கிறது அப்பட்டமான உண்மை. இதை மறைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பையன் வந்து காரில் கூப்பினா தன்னோட பண்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா இங்கேருந்து போகிற வரைக்கும் அவன் வந்து அபியூஸ் பண்ணப்படலாம். அங்கே போனதுக்கப்புறம் தான் அபியூஸ் பண்ணப்படுறான். ஸோ ஒத்துக்கிட்டு தான் நிறைய பொண்ணுங்கள் அங்கே போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பையன்றவன் மூணு பேராக மாறி இருக்கான். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஓகே, டேக் இட் ஈஸி, பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே பண்ண போகிறோம், பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்ன தெரிய போகுது, ஸோ இவனை ஏமாற்றி இன்னொருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் மாற ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க. என்னடா எப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இருக்கிற நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை கொஞ்சமாவது காப்பாற்றணும். தெரியாமல் போய் மாட்டிக்கிட்ட பெண்கள் இருக்காங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில் வாங்க. அதாவது இந்த சமுதாயம் இப்போ என்ன பண்ணுதுன்னா, பாதிக்கப்பட்டவங்களை குற்றம் சொல்லக்கூடிய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இப்போது ஒருத்த வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டா அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணை தப்பாக சொல்லிட்டு இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு பண்ணவன தான் வந்துட்டு அக்யூஸ்டாக பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டல் வருது அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இருப்பான், அவங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். உங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன் யார் வேணாலும் இருக்கலாம், அந்த ஒரு பையன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், பக்கத்து வீட்டு பையனாக இருக்கலாம், அவன் ஒரு நம்பி சொல்லுங்கள். இல்லையா உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா நீங்கள் இறங்கி போராடுங்க. ஸோ எல்லாருடைய சேஃப்டியும் எல்லார் கையிலையும் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். அண்ட் இன்னொரு வாட்டி இந்த மாதர் சங்கெல்லாம் போராட்டம் பண்ணிங்க, இந்த மாதிரி இஷ்யூலாம் எடுத்து அப்புறம் இருக்குது. ஃபைனலி இப்போ வந்துட்டு அந்த பொள்ளாச்சியில் இருந்த பசங்களுக்கு வந்துட்டு குண்டர் சட்டம் போட்டுட்டு 4 செக்ஷனுக்கு ஃபைனலி அந்த பொள்ளாச்சி அக்யூஸ்டுங்களுக்கு குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும். அதாவது சவுத் கொரியா மாதிரியான நாடுகளில் ஒரு ரேப் கிடையாது, மிக கொடூரமான சட்டம். அந்த மாதிரியான சட்டங்கள் நடு ரோட்டில் நிற்க வச்சு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்தெடுப்பாங்க. அந்த மாதிரியான சட்டங்கள் வரணுன்றது நம்மளுடைய நாட்டில் எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. ஆனால் இம்மீடியட்டான மரண தண்டனை இன்னைக்கு இவன் மேலே இது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிதர்சனமாக தெரிஞ்சு போச்சு, இந்த 4 பேர் படுபாவிங்க மிருகத்தனம் பண்ணியிருக்காங்கிறது நிதர்சனமாக தெரிஞ்சு போச்சு. இந்த 4 பேர்
இவங்களுக்கு நாளைக்கு மரண தண்டனை விதிக்கணும். இந்த மாதிரியான சட்டங்கள் வந்தால் தான் குற்றங்கள் குறையும். அதே மாதிரி இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் கேள்விப்பட்டீங்கன்னா பிரிச்சிருங்க, அடித்து பிரிச்சிருங்க. அப்போ தான் பயம் வரும். ஸோ எமோஷனல்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இனி நடக்க போகிறத யோசிப்போம். இதுக்கு மேலே சோஷியல் மீடியாஸை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுவோம். என்னோடய சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒரு கூட பிறக்காத சகோதரன் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. வாழ்க தமிழ்.